அமித்ஷா கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே கூட, சுற்றுப்பயணத்தில எடப்பாடி திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்றாரு. தனி பெரும்பான்மையோட அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, அமித்ஷா சொன்னத பத்தி வாயே திறக்க மறுக்கிறாரு. இதை எப்படி எடுத்துக்கிறது அப்போ? இல்ல 2, 3 முறை மாறி, மாறி சொன்னாங்க. அப்புறம் எடப்பாடியே தனிப்பட்ட முறையில கருத்தை சொல்ல தவிர்த்து அல்லது தயங்கி மௌனமா இருந்தபோது 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்ல அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும், தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும்னு மாறி, மாறி சொன்னாங்க. எடப்பாடி பயன்படுத்திய வார்த்தை கூட தனிப்பெரும்பான்மையாக அதிமுக ஆட்சி அமைக்கும் தான் அப்படின்னு சொன்னார். இவ்வளவுக்கும் பிறகு தான் நேற்று அமித்ஷா சொன்ன அந்த ஆங்கில நாளிதழுக்கு அளித்த பேட்டி இன்னைக்கு வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு. இதன் பிறகாவது இந்த பேட்டியினுடைய தமிழாக்கத்தை தெரிந்து கொண்ட பிறகாவது ஆங்கில நாளிதழில் என்ன இருக்கின்ற வார்த்தைகளை தெளிவாக தெரிந்த பிறகாவது எடப்பாடி பழனிசாமி ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும். ஒன்று அமித்ஷாவோட நேரடியாகவோ மறைமுகமாக ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி ஆகணும். நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, நாங்கள் இப்படி சொல்கிறோம், தமிழ்நாட்டு அரசியலுக்கு இந்த தேர்தலுக்கு முன்பாகவே கூட்டணி ஆட்சி என்பது சரிவராது, முதலமைச்சர் வேட்பாளரை நாங்கள் தான் தேர்வு செய்வோம்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதெல்லாம் இங்கே நடைமுறையில் கிடையாது. இது போன்ற இந்த மனக்கசப்புகளை, கருத்து வேறுபாடுகளை, இன்னொரு ஆங்கிளில் சொன்ன அரசியல் சில்மிஷங்களை தவிர்க்க வேண்டுமானால், தடுக்க வேண்டுமானால் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு தெளிவுக்கு அதிமுகவும் எடப்பாடியும் வரவில்லை என்றால், நான் திரும்பவும் சொல்றேன், அவர்கள் எடுக்கிற அத்தனை அரசியல் நடவடிக்கைகளும் விழலுக்கு இறைத்த நீராகத்தான் போய் முடியும்.